அனைவருக்கும் வணக்கம். கண்டேன் காதல் கொண்டேன் இந்த படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், கதாநாயகன் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி படம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ரிலீஸ் பண்ணுறது வந்து புள்ளியும் கொம்பாக இருக்குது. வாரத்துக்கு 8, 9 அப்படின்ற கணக்கில் படங்கள் வந்துட்டுருக்கு. தயாரிப்பாளர்களாகிய சார், ஒரு விண்ணப்பம் என்னென்னா, ஒரு படம் நீங்கள் தயாரிக்கும் போது அதுக்கு ஏற்ப பப்ளிசிட்டிக்கு நீங்கள் தயாராக இருங்க. இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து ப்ராக்ரெஸ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியல, ரிக்ரெஸ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியல. ஒரு நிலையில்லாத ஒரு இடத்துல இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்குது. ஒரு படம் வெளியிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்கும். அந்த வகையில் ஸ்ரீதேவர் பிக்சர்ஸோட நீங்கள் கைகோர்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஐயப்பன் சார் இங்கே இல்லைனாலும் அவரோட ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோடய படத்தை அவர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அந்த சமயத்தில் அவரோட சன் மணி இன்றைக்கி அவங்க அப்பாவோட அந்த ஒரு பேனரை முன் நடத்தி போயிட்டுருக்காரு. அவருக்கு தனியாக என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் சக்ஸஸ் அடையணும். சின்ன படங்கள், நல்ல கதை கொண்ட படங்கள் சக்ஸஸ் அடையிறது வந்து நிச்சயமாக மீடியா நண்பர்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு நல்ல கதை, நல்ல களம், நல்ல எக்ஸிக்யூஷன் இருந்ததுன்னா நிச்சயமாக படம் ஜெயிக்கும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் சார். ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் தமிழ் சரியாக பேச தெரியாது சார், அரைக்குறை தமிழ் தான். ஆனால் மியூசிக் மட்டும் பேசும், அது கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லா சீஃப் கெஸ்ட்ஸுக்கு எனக்கு நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த படம் பெரிய போராட்டம்க்கு அப்புறம் இந்த படம் பண்ணுறதுக்கு, மியூசிக் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் வெங்கட் ஜி சுவாமி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் ஏஆர் ஆனந்தன் டு கிவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் டோட்டல் 5 சாங்ஸ் சார். மெலோடியஸ் அண்ட் ரிச் சாங்ஸ். இந்த காலம் லவ் ட்ரெண்டுக்கு தகுந்த சாங் சார். இப்போது வேறு ட்ரெண்ட் லவ் போகுது, அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த பண்ணேங்க. நிறையா டியூன்ஸ் பண்ணேன். டைரக்டர் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஒரு 100-150 டியூன் பண்ணியிருப்பாங்க. அதில் நல்லா செலக்ட் பண்ணி ஃபைனலாக ப்ராஜெக்ட் நல்லா வந்தது சார். எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பாட்டெல்லாம். நீங்கள் கூட கேட்டுட்டு ஐ விஷ் யுவர் ஸ்வீட் ஃபீட்பேக். இந்த படம் லவ் எசன்ஸில் ஒரு 4 லைனில் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 லைன் பாடுறேங்க. இந்த லைன்ஸ் வெங்கட் சார், டைரக்டர் வெங்கட் சார் எழுதினாங்க. கண்டதெல்லாம் காட்சி என்று, கொண்டதெல்லாம் காதல் என்று, வந்ததால் நெஞ்சில் இந்த காயம். கண்களுண்டு காதல் இல்லை, நெஞ்சம் உண்டு ஆசை இல்லை, இதுதான் விதி செய்த மாயம். யாரிடம் குற்றம் என்று யாரிங்க சொல்ல, வெற்றிடமான பின்பு இனி என்ன பேச, இனி என்ன பேச. தேங்க்யூ சார். வணக்கம். சன் மியூசிக் காம்பேராக என்னை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து கண்டேன் காதல் கொண்டேன் குஹனா தான் இனிமேல் பார்க்க போகிறீங்க. இதுக்கு வந்து இந்த பெருமை, இந்த வாழ்த்துக்கள்லாம் வந்து வெங்கட் சாருக்கு தான் போய் சேரும். ப்ரொடியூசர் ஆனந்தன் சார் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிஜமாகவே நிறைய சிரமப்பட்டார் ஆரம்ப காலத்துலேருந்தே. ஆனால் இதை எப்படியாவது முடித்து ஒரு நல்ல படமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பாடம் பட்டார். ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க டிக்னிட்டிஸ், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி காம்பேராக எப்படி வந்தேன் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்னூக்கர் பிளேயர்.
கிளப்பில் ஸ்னூக்கர் ஆடிட்டு இருக்கும்போது ஐயப்பன் அண்ணன், ஹன்ஸ்ராஜ் சக்சேனா அண்ணன், இவங்க 2 பேர் தான், ஏன்டா நிறைய பேசுகிறியே, நீ பேசாமல் வந்து இப்போ கம்பேர் பண்ண அப்படின்னாரு. இல்லைண்ணே, நிறைய ஆடிஷன்லாம் போனோம், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணே. இல்லைடா, ஆடிஷன் வா, நிஜமாகவே நீ வந்து செலக்ட் ஆக பாரு அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு காம்பேர் சான்ஸும் கிடச்சிது. ஸோ அது வழியாக மஸ்தானா அப்படின்ற வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஆடுறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிது. அந்த ப்ரோக்ராமையும் வெங்கட் சார் தான் வந்து டைரக்ட் பண்ணார். ஸோ அது மூலிமா தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு ஹீரோவாக நிற்கிறேன். ஸோ அங்கேருந்து பிக் பண்ணி வந்தவன் தான் நான். ஸோ படம் பாருங்கள், பாட்டு கேட்டீங்க, பாட்டும் பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இங்கே மட்டும் இல்லாமல் தியேட்டருக்கு போங்க, படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அந்த திருமணத்துக்கு இளைய தளபதி விஜய் கூப்பிட்றாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூப்பிட்றாரு. இவங்க 2 பேரும் அந்த திருமணத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அவர் மலேசியாவில் இருந்தார் சூப்பர் ஸ்டார். அந்த பன்னீர்செல்வம் பக்கத்தில் யார் உட்காந்துருக்குன்னா, அம்பத்தூர் தேட்டர் கன்ஃபார்ம் பண்ணுற போஸ்ட் எடுத்துன்னு போவார், பொட்டி எடுத்துன்னு போவார். அப்படிப்பட்ட ஒரு காளியப்பன். திரையரங்கு நான் வந்து அதிகமான டிக்கெட் விலையும் கேட்கல, டிக்கெட் விலை விற்கணும்னு சொல்ல. திடீர்னு பார்த்தா அமீரை பற்றி ஒரு பேச்சு. அமீர் வந்து படத்தை வாங்கிட்டு படம் மோசம்ட்டாருன்னு. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு தவறான செய்தியை யார் பரப்புறது? ஆனால் காலம் அவர்களை மன்னிக்காத அந்த தொலைக்காட்சியை 35 நிமிஷம் பதிய விட்டு பிடிச்சாங்க. கமிஷா போலீஸில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸில் 2 மணிக்கு கூப்பிட்டு செட்டில்மெண்ட்டு கேட்குறாங்க. எதுக்கா செட்டில்மெண்ட்டு?